சிறுமிக்கு ஆசை வார்த்தை கூறி திருமணம் செய்த கயவன். வயிற்றில் குழந்தையை சுமந்த சிறுமி. 7 மாத கருவுக்கு நிகழ்ந்த கொடூர சம்பவம். 17 வயது சிறுமிக்கு திருமண ஆசை காட்டிய நபர். காதலுக்கு சாட்சியாக வயிற்றில் குழந்தையை சுமந்த சிறுமி. திருமணம் செய்ய ஈவு இரக்கமின்றி கண்டிஷன் போட்ட காதலன். மனிதாபிமானமற்ற முறையில் செயல்பட்ட தனியார் மருத்துவமனை. சிறுமியின் வயிற்றில் இருந்த 7 மாத கருவுக்கு நிகழ்ந்த கொடூரம் தான் என்ன பார்க்கலாம். குழந்தை வரம் வேண்டி ஆயிரக்கணக்கானோர் கோயில் படிக்கட்டுகளையும் சிகிச்சைக்காக மருத்துவமனை படிக்கட்டுகளையும் நடையாய் நடக்கின்றனர். மருத்துவத்தில் வாய்ப்பு இல்லாத போது சிலர் குழந்தைகளை தத்தெடுத்தும் வளர்த்தும் வருகின்றனர். இது ஒருபுறம் இருக்க, தங்களின் தவறுக்காக பெற்ற குழந்தைகளை ஈவு இரக்கம் இன்றி கொலை செய்யும் போக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அது போன்ற மனதை அதிர்ச்சிக்குள்ளாக்கும் சம்பவம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடந்திருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டம் மதுராம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்தவர் கல்யாண சுந்தரம். தனியார் வாட்டர் கேன் கம்பெனியில் வாட்டர் சப்ளை செய்து வரும் இவர் அதே கிராமத்தைச் சேர்ந்த 17 வயது சிறுமியை 5 ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளார். திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறிய அவர் சிறுமியிடம் பல முறை நெருக்கமாக இருந்ததால் கர்ப்பமான சிறுமி 7 மாத சிசுவை வயிற்றில் சுமந்து வந்துள்ளார். நிலைமை கைமீறி போனதால் தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு சிறுமி கூறியிருக்கிறார். அதற்கு வயிற்றில் உள்ள கருவை கலைத்து விட்டு வா, திருமணம் செய்து கொள்கிறேன் என்று அசால்ட்டாக கூறியிருக்கிறார் கல்யாண சுந்தரம். சொல்வது மட்டுமில்லாமல் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே தேவபாண்டலம் கிராமத்தில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு சிறுமியை அழைத்துச் சென்றுள்ளார். அங்கு மருத்துவர்களை கையில் போட்டுக்கொண்டு சிறுமியின் வயிற்றில் உருவான 7 மாத சிசுவை கலைத்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து சிறுமியின் பெற்றோருக்கு தெரிய வர திருமணம் குறித்து கல்யாண சுந்தரத்திடம் கேட்டிருக்கின்றனர். உங்க பொண்ணை எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது என்று தெனாவட்டாக பேசியதாக கூறப்படுகிறது. இது குறித்து திருவண்ணாமலை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கின்றனர். இதையடுத்து போக்சோ வழக்கில் கல்யாண சுந்தரத்தை கைது செய்து போலீசார் விசாரித்த போது பல அதிர்ச்சி தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. சிறுமியை தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று கருகலைப்பு செய்து வயிற்றில் இருந்து வெளியே எடுக்கப்பட்ட 7 மாத சிசுவை கொன்று தேவபாண்டலம் சுடுகாட்டில் எரித்து கொன்றதாக கல்யாண சுந்தரம் சொல்வதை கேட்டு போலீசாரே ஒரு கணம் ஆடி போயிருக்கின்றனர். இதையடுத்து தேவபாண்டலம் சுடுகாட்டில் குழந்தையை எரித்து கொன்ற இடத்தை திருவண்ணாமலை மாவட்ட தடயவியல் துறை நிபுணர்கள் தடயத்தை சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது அந்த பகுதியில் பொதுமக்கள் திரண்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சிறுமிக்கு கரு கலைப்பு செய்யப்பட்ட தனியார் மருத்துவமனை உரிமையாளர் சிவா ஆனந்த் மற்றும் அவரது தாயார் ராணி கரு கலைப்புக்கு உதவியதாக இருந்த செவிலியர்கள் மாலதி, ஜோதி மற்றும் சுடுகாட்டில் குழந்தை எரித்த சந்திரா என 5வரையும் போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அதிக கருக்கலைப்பு செய்வதாக எழுந்த புகாரை அடுத்து இது குறித்து சம்பந்தப்பட்ட மருத்துவமனை உரிமையாளரிடம் கள்ளக்குறிச்சி மாவட்ட மருத்துவமனை இணை இயக்குனர் உட்பட சுகாதாரத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி 17 வயது சிறுமியை கர்ப்பமாக்கி குழந்தையை எரித்து கொன்ற சம்பவம் திருவண்ணாமலையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.